Hi guys, good morning. இன்னைக்கு எங்களுக்கு 11th year anniversary. ஸோ அதனால என்னோட அத்தை வந்துட்டு காலையில் எங்களுக்கு குலோப் ஜாமுன் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. குலோப் ஜாமுன் ரெசிபி எப்படி செய்யணும்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்துட்டு எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் வாங்கியிருக்கோம். நாங்கள் சலிச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். மாவு நல்லா சலிச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். தண்ணி நீங்கள் அப்படியே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் தளிச்சு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையுங்க. ரொம்ப ஹார்டாக சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரிலாம் ரொம்ப பிசையாதீங்க, கொஞ்சம் மைல்டாகவே பிசையுங்க. இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் ஊற்றிட்டு நல்லா மேலே ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. நெய் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஒரு மாதிரி உருட்டி விட்டுட்டு இந்த பதத்தில் வரும்போது நல்லா தொட்டு பார்த்துக்கோங்க. அமுக்கும் போது இது மாதிரி இருக்கணும். இப்போ குலோப் ஜாமுன் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம ஜீராக்கு சர்க்கரை பாகு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேனில் சுகர் போட்டுக்கோங்க. நாங்கள் அந்த ஒரு பேக்கெட்டுக்கு 1.5 கப் அளவுக்கு சுகர் போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்வீட் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நாங்கள் அதே கப்பில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு மீடியமில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கோம். ஏன்னா அது பாகு நல்லா இதாகணும், ரொம்ப திக்காக வரணும்லாம் கிடையாது. கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒற்றை பதத்தில் வந்தாலே போதும். இப்போ நம்ம குலோப் ஜாமுனுக்கு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறது வந்துட்டு நீங்கள் ரொம்ப அழுத்திலாம் உருண்டை இது பண்ணக்கூடாது. உள்ளங்கையில் வச்சு தான் நீங்கள் உருண்டை பிடிக்கணும். உள்ளங்கையில் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க, கொஞ்சம் சின்ன சைஸாகவே எடுங்க. ஏன்னா நம்ம பாகில் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா உப்பி பெருசாக வந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் சின்னதாகவே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் விரிசல் வராமல் அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. லைட்டாக ஒரு சில இதிலலாம் விரிசல் இருக்கும், அது நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா உருட்டிட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹீட்டாக வேணாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம ஏலக்காயெலாம் அரைச்சிடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் பாகு ரெடி பண்ணியிருந்தோம்ல, அது கொஞ்சம் தொட்டு பாருங்கள், நல்லா பதம் வந்துருச்சு. அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடியை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லெமன் வந்துட்டு அதில் ஒரு 3 to 4 ட்ராப் வரைக்கும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா சக்கரை மாதிரி வராது, நல்லா தண்ணியாகவே இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டையெல்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணுவோம். ஒரு உருண்டையாக போடுங்க, எல்லாத்தையும் ஒரே டைமில் போடாதீங்க. இது மாதிரி தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும், கோல்டன் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஜீராவில் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஜீராவில் அப்படியே போட்டுட்டு கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. ரொம்பலாம் கிளறாதீங்க, ஏன்னா அது உடஞ்சிரும். இப்போது அடுத்த செட்டு போட்டுருவோம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டிங்கன்னா உடஞ்சிரும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதையும் ஜீராவில் போட்டுட்டு கிளறி விட்டுக்கோங்க. குலோப் ஜாமுன் ஒரு 1/2 an hour ஊறணும். அதனால் ஃப்ரை பண்ணி போட்டதும் தட்டை போட்டு ஒரு 1/2 an hour மூடி வச்சுருங்க. 1/2 an hour ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா ஊறி இருக்கு. இப்போது நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுலேயே கூட வச்சுருங்க, நல்லா ஊறும் ஜீராவில். நாங்கள் எல்லோரும் ஸ்வீட் சாப்பிட்டு பார்த்துட்டோம், நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.